மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட நெம்மேலி ஆசிரியர் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராபர்ட். கண்டிப்பா அபிநயா, செங்கல்பட்டில் இருந்து திருக்கழுக்குன்றம் சாலையில் உள்ளது ஆசிரியர் நகர் குடியிருப்பு பிரிவு. இங்கு பெரும்பாலான அதிக அரசு ஊழியர்கள், பெரும் நிலக்குழந்தார்கள் உள்ளிட்டவர்கள் இந்த பகுதியில் குடியிருந்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள சாய் லட்சுமி நகர் குடியிருப்பு பகுதியில் தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் ஆண்டுதோறும் மழை பெய்யும் போதெல்லாம் நீரில் மூழ்கி அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் 2 நாட்கள் 3 நாட்கள் 1 வாரம் கூட தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இப்பகுதியில் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் மோட்டார்களை பொருத்தி தண்ணீரை வடிவைத்து கொடுப்பது வழக்கமாக உள்ளது. அதே போல இந்த ஆண்டும் இந்த சாய் நகர் பகுதியில தற்போது பெய்த மழை, புயல் காரணமாக பெய்த மழையின் காரணமாக அந்த குடியிருப்புகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அந்த குடியிருப்பு வாசிகள் அனைவருமே தற்போது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. அங்கு இருக்கும் சிறுவர்கள் அந்த தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து வருகின்ற காட்சியை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. அபிநயா, உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் உள்ள வடிகால்களை சீரமைத்து நிரந்தரமாக தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் எதிர்பார்க்கின்றனர். அபிநயா, மக்கள் இன்னல்களை சந்திக்காதவாறு அதிகாரிகள் உயிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கும் நிலையில் காரைக்காலில் கடலின் சீற்றம் சற்று குறைந்தே காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கோகுல். கோகுல், தற்போது கடல் சீற்றம் குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது? இதற்கு பிறகு அது அதிகரிக்க கூடுமா? விவரங்களை பதிவு செய்யும். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காரைக்காலை பொறுத்தவரை கடல் சீற்றம் குறைவாகவே காணப்படுகிறது. அதாவது இயல்பாக வழக்கமான நாட்களில் இருக்கக்கூடிய அளவிலே இந்த கடல் அலைகளுடைய வேகம் இருந்து வருகிறது. மிக குறிப்பாக இந்த பகுதியில் இன்றைக்கு காலையிலிருந்து மழை பெய்யும் என எதிர்பார்த்த நிலையில் இதுவரை பெரிய அளவில் மழை வரவில்லை. அதே போல தரைக்காற்றும் இங்கு வீசப்படவில்லை. இன்று பிற்பகலை பொறுத்தவரை லேசான வெயில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகவும் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த மழை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய புதுச்சேரி, மாமல்லபுரம் உள்ளிட்ட மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து காரைக்கால் மிகவும் அதிக தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் பெரிய அளவில் மழை வராமல் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு குளிர்ச்சியான சூழலை பார்க்கும் பொழுது இதன் பின்னர் இங்கு மழை வரலாம். அதாவது புயல் கரையை கடக்கிற பொழுது இந்த பகுதியிலும் மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அந்த கடற்கரை பகுதியில் அதாவது காரைக்கால் கடற்கரை பூங்கா, கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக இயல்பாகவே இருந்து வருகிறார்கள். மிக குறிப்பாக தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமானது காரைக்கால் கிளிஞ்சல் மேடு பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் காட்டிட்டு இருக்காரு. இந்த கிளிஞ்சல் மேடு பகுதியை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய மீனவ கூட்டுறவு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் பணிமனை இருக்கிறது. இந்த பணிமனை அருகே இந்த பகுதியை சார்ந்த மீனவர்கள் இன்று காலை முதலே இயல்பாக அந்த மீன்பிடி வலைகளை பழுது நீக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்த போதும் இங்கு பெரிய ஒரு பாதிப்பு இது தற்பொழுது வரை ஏற்படாமல், அதாவது குறிப்பாக மழை இதுவரை பெய்யாமல் இருந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒருவேளை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் ஒரு அதற்கான முன் ஏற்பாடுகளோடு தயார் நிலையிலேயே இருக்கிறது. பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினரும் காரைக்கால் அருகே திருநள்ளாறில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தாலும் கூட தற்போது வரை இங்கு மழை இல்லாமலும் அந்த தரைக்காற்று வீசாத ஒரு சூழ்நிலையும் ஒரு இயல்பான நிலையில்தான் இந்த காரைக்கால் பகுதி இருந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவரை நாம் பார்க்கும் பொழுதுதான் மழை எந்த அளவுக்கு இருக்கும், என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது இதன் பின்னர் தான் தெரிய வரும்.
புயலினுடைய மேக குவியல்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் நிலப்பகுதியை கடக்கும் அந்த சமயத்தில் மழையும், அது இல்லாத சமயத்தில் மழை இல்லாமலும் இருக்கிறது. அதுவும் கூட அது காரணமாக இருக்கலாம். கள விவரங்களுக்கு நன்றி கோகுல். கடலூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேம். கடலூர்ல எவ்வளவு மணி நேரமாக இந்த மழையினுடைய தொடர்ச்சி இருந்து வருகிறது? அபிநயா, நிச்சயமாக அதாவது இந்த வங்கக்கடலில் தற்போது உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் என்பது தற்போது அதன் ஆட்டத்தை கடலூர் மாவட்டத்திலும் தற்போது துவங்கி இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் தற்போது கடல் சீற்றம் காணப்படும் நிலையில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது தற்போது பெய்ய துவங்கி இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்போது காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தானே கடந்த 2011ஆம் ஆண்டு தானே புயலின் எந்த அளவிற்கு நள்ளிரவில் இருந்து அந்த காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்பட்டதோ அதே போல்தான் தற்போதும் நிலை நீடித்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நகரப்பகுதியில் அனைத்து மரங்களும் தற்போது தானே புயலில் எந்த அளவிற்கு ஆடியதோ அதே அளவிற்கு இந்த காற்றின் வேகம் என்பது இருக்கிறது. சுமார் தற்போது 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்பட்டு வருவதாக தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவல்படை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் தற்போது தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்று சென்னைக்கு அருகே தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மரக்காணம் அருகே காலை 3 மணியிலிருந்து 6 மணிக்கு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் தாக்கம் என்பது வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதி கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்தது. அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து மழை இல்லாத நிலையில் தற்போது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. சாலைகள் எல்லாம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாக சார்பில் எச்சரிக்கை விடுத்த நிலையில் மக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் அத்தியாவசிய பொருட்களை காலையிலிருந்து காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிலேயே இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் என்பது தொடர்ந்து இயற்கை சீற்றத்தாலும் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டம். இதனால் இந்த மக்கள் இந்த புயலையும் மழையையும் ஏற்கனவே கண்டிருப்பதால் அதற்கான முன்னேற்பாடுகளையும் மக்கள் செய்து கொண்டு வீட்டிலேயே இருக்கிறார்கள். எனவே எந்தெந்த பகுதியெல்லாம் தாழ்வான பகுதியிலோ அந்தந்த இடத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரிகள் ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக 5 மணியிலிருந்து தற்போது அதிக அளவில் காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்திருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியிருக்கக்கூடிய நிலையில் காற்றின் வேகம் என்பது அதிகரித்து கொண்டே காணப்படுகிறது. நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். நாமும் இங்கே பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம். இதேபோல் அனைத்து துறை அதிகாரிகளும் பாதுகாப்பாக அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் அலட்சியமாக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். உயிர் சேதங்கள் ஏற்பட்டால் மாவட்ட நிர்வாகம் தான் பொறுப்பேற்கும். எனவே உயிர் சேதம் இல்லாமல் இந்த புயலை எதிர்கொள்வோம் என மாவட்ட ஆட்சியர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். காற்றின் வேகம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. 50 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் வீசி கொண்டிருக்கிற நிலையில் நாளை அதிகாலை இது இன்னும் அதிவேகமாக இருக்கும். 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்பதால் தானே புயல் அளவிற்கு இந்த காற்றின் வேகம் இருக்கும். எனவே பொதுமக்களும் மீனவர்களும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காரைக்கால் பகுதிகளில் எல்லாம் மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் கடலூரில் மழை பெய்து வருகிறது. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி பிரேம். சென்னை மடிப்பாக்கத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற ஒரு சூழல் இருக்கு? அங்க தண்ணீர் பூந்திருக்கு அப்படின்னா வீடுகளுக்குள்ளே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் வந்து விட்டதா இப்போதே? நிச்சயமாக சென்னை மடிப்பாக்கம், குபேரன் நகர் 13, 14, 15 ஆகிய தெருக்கள் முழுவதுமாக மழை நீரானது சூழ்ந்துள்ளது. அந்த பகுதியில் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் சூழ்ந்துள்ள மழை நீரில் கழிவுநீரும் கலந்து பகுதி மக்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த குபேரன் நகர் 13வது தெருவில் குடியிருப்புகளில் மழைநீரானது புகுந்துள்ளதால் அந்த பகுதியில் வசித்து வந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த குடியிருப்பு பகுதிக்கு உள்ளும் இந்த மழைநீரானது உள்ளே சென்றதால் வீட்டில் உபயோக பொருட்கள் கூட வைக்கும் உயரமான இடத்தில் எடுத்து உபயோக பொருட்கள் வைத்துள்ளார்கள்.
அது மட்டும் இல்லாமல் அதற்கு முதல் மாடியில் உள்ள வீடுகளில் வீட்டிற்கு உள்ள பொருட்களை எல்லாம் எடுத்து சேமித்து வைத்துள்ளனர். அந்த அளவிற்கு இந்த வீட்டிற்கு முழுவதுமாக மழைநீர் புகுந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே போன்று இந்த பகுதியில் மழைநீர் கழுத்தளவிற்கு புகுந்ததால் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்ததாகவும் தற்போது ஒரு நாள் பெய்த இந்த மழைக்கு வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் வீட்டு உபயோகப் பொருட்களை பாதுகாப்பதற்காக உயரமான இடத்தில் எடுத்து வைத்துள்ளனர். சிலர் வீட்டை விட்டு காலி செய்து அவருடைய உறவினர் வீட்டுக்கு பாதுகாப்பாக தஞ்சம் அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த ஒரு நாள் பெய்த மழைக்கு இந்த மடிப்பாக்கம் குபேர நகர் பகுதியில் கண்ணு கட்டிய தூரம் வரை சாலை முழுவதுமாக மழைநீர் குழம்பு தேங்கி நிற்கின்றன. குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கும் இந்த இடத்தில் இதை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல் அதிகாரிகள் இதுவரை யாரும் அந்த பகுதிக்கு முகாமிடவில்லை. இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றத்துக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் முன்வைத்தனர். குறிப்பாக இந்த மடிப்பாக்கம் பகுதியில் மட்டுமல்லாமல் இது அருகில் உள்ள கீழ்கட்டளை என்ற பகுதிகளிலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து அந்த பகுதி மக்களும் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மழைநீர் வீடுகளுக்கு உள்ளே புகுத அளவிற்கு அதிக அளவு மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் வீட்டில் வசிக்க கூட முடியவில்லை. அத்தியாவசிய பொருட்களான இந்த ஒரு பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக இன்று இரவு உறங்க வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு ஒரு இயலாத ஒரு சூழ்நிலை தான். ஏறேனும் உறவினர் வீட்டில் அல்லது அக்கம் பக்கத்தில் வீட்டில் உறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வீடுகளில் உறங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய அளவிற்கு அதிக அளவு இந்த பகுதியில் கனமழை பெய்துள்ளது. மழை பெய்த நிலையில் வடிகால்வாய் வழியாக மழைநீர் வெளியேற முடியாமல் சாலை மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. மடிப்பாக்கம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத்.